Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர், அநேக காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கேன். எனக்கு தெரியல பதில் வருமா வராதா, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா, நெடுநாளாக இது போய்கொண்டே இருக்கு பிரதர் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? டுடேஸ் பிரேயர், இன்றைய ஜெபம் ஒரு விண்ணப்பம். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வல்லமையின் தேவனே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. பரிசுத்தத்தின் தெய்வமே இயேசுவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 54:2. Hear my prayer, O God. Listen to the words of my mouth. சங்கீதம் 54:2. தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற ஜெப குறிப்பிற்கு பதில் தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. என்ன இருதயத்தின் பாரத்தோடு அவங்க ஜெபிக்கிறார்களோ நீங்க பதில் தாங்க பிதாவே. மனம் இறங்குவீராக. எங்கள் பாவக்கரைகளை மன்னிப்பீராக. குற்றங்கள் குறைவுகள் ஏதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் மன்னிப்பீராக. ஜெபத்திற்கு பதில் வராதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் ஏதாவது செய்திருந்தால் உணர்த்த கிருபை செய்யுங்க ஐயா. அதை நாங்கள் உமக்கிட்ட ஒப்பு கொடுத்து அதற்கு மன்னிப்பை பெற்று கர்த்தாவே எங்க ஜெபத்திற்கு பதில் தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இப்பொழுது உணர்த்துங்கப்பா. ஆமென். Thank you Jesus. கண்ணீருக்கு பதில் தாங்க ஐயா. காரியத்தை வாய்க்க செய்வீராக. ஏற்ற நேரத்துல எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செய்து தரப்போவதற்காக நன்றி பிதாவே. எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் அறிந்த தேவன் அப்பா. நீங்க ஒரு விஷயம் மனமிறங்கி பதில் தாங்க ஐயா. குறைகளை மன்னித்து எல்லா தடைகளை நீக்கி போட போவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, என்னென்ன காரியத்திற்காக அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இயேசுவை இப்பொழுது இந்த ஜெப குறிப்பை உங்க பாதத்தண்டை நாங்கள் வைக்கிறோம். பதில் தருவீராக. ஆளுகை செய்யுங்க. அவங்க மேரேஜ்க்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, சகோதரனுக்காக, சகோதரிக்காக, தொழில், ஊழியம், வேலை, வியாதியின் போராட்டம், மரண தருவாயில இருக்கிற அவர்களுக்கு தெரிந்த நபர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதபடி இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள். கர்த்தாவே, இந்த எல்லா ஜெப குறிப்புக்கும் பதில் தருவீராக. கடன் பிரச்சனைகள். கர்த்தாவே, எனக்கு ஒரு வீடு இருக்காதா, எனக்கு எப்போ இந்த காரியத்தை வாய்க்க செய்வீங்க, நீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் பிள்ளைகள் வாழ்க்கையில நஜனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை தாங்கப்பா. எல்லாத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. எங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு நாங்க விசுவாசிக்கிறோம். இணைந்து நாங்க ஜெபிக்கிறப்போ அதுல வல்லமை உண்டு நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியத்தை தாங்க, சுகத்தை தாங்க. மூட்டு வலி, முதுகு வலி, தேவகரம் இப்பொழுது இடைப்பட்டு சுகமும் பலனும் நீங்க தருவீராக. உங்களுடைய தலைமைகளால் சுகம் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. கேட்கிறப்போ விடுதலை பெற கிருபை செய்யுங்க. சிந்தனைகள்ல ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. வேலைக்கான வாய்ப்புகள் திறந்து தாங்க இயேசுவின் நாமத்தினால். இன்டர்வியூக்கான வாய்ப்புகள் திறந்து தருவீராக.
புதிய கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்க திறந்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அங்க அப்ளை பண்ற இடத்துல கர்த்தாவே உங்க சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க அவங்க பணி செய்ய வேண்டுமோ அதற்கான காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தொழில ஒரு முன்னேற்றத்தை தாங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஆலோசனை சொல்லுங்கப்பா. பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற காரியத்துல ஞானத்தை தாங்கப்பா. பண்ண ஒவ்வொரு ஜெப குறிப்பும் விசுவாசோட ஜெபிக்கிறோம். அதற்கு நீங்க பலன் தரப்போவதற்காக நன்றி. இதாவே இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவர்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. Don't worry. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். Thank you.